விடிய விடிய நம்ம அடிச்ச ஒரே மாலை குடிச்சுட்டானே கேச்ச குடிக்கணும்டா அப்பா ஆத்தாடி ஆள் நல்லா இருக்காடா ஆளு சூப்பர் மாம்லே ஜெம்முன்னு இருக்குது ஆள் நல்லா ஜம்முன்னு இருக்கீங்க நீங்க கும்முன்னு இருக்கீங்களே நீங்க ஜம்முன்னு இருக்கறதால நாங்க கும்முன்னு இருக்கோம் நீங்க கும்முன்னு இருக்கனால நாங்க ஜம்முன்னு இருக்கோம் ஓஹோ ஏன் மூதேவி பிறந்த மூதேவி ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க மாமா இந்த இடத்துல என்ன பண்ற ஏது பண்ற கூப்பிடுற விசாரிக்கிட்டு ஒரு சட்ட மசுக்கு வந்து இடிக்கிறிய நீங்க சோறு திண்டே சோறு விட சுண்ணா இருக்குறியா உனக்குலாம் வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்லையா உன்னை தாண்டா முண்டா காரிக்கிட்டு கூட நீ எவ்வளவு வேணாலும் பேசு நான் வருத்தப்பட மாட்டேன் ஏன் எதுக்கு காரிக்கிட்டு கூட என் கையில துப்பு பாப்பா இவனுடைய மேடைக்கு மேடை காரி துப்பதானே சரி பாப்பா நான் வருத்தப்பட மாட்டேன் சுத்தமா இல்ல என்னது அது எச்சி உன் முகரையா இதுதான் எங்களுக்கு ஐஸ்கிரீம் நீங்க துப்புற எச்சிய பூரா ஐஸ்கிரீமா நக்குவாங்க வருத்தப்படவே மாட்டான் நீ பேச்சுக்கிட்டு கூட என் முகரையில ஊத்து அப்படியே பன்னீர் நினைச்ச மாதிரி நடந்துக்கிருவே ஓஹோ போந்து கொடுத்தா நீங்க பன்னீர் நினைச்ச மாதிரி ஆமா சரி சரி செருப்பகளை நீ காமிச்சு இருந்துக்க பெரிய கப்பு வாங்கின மாதிரி எங்களுக்கு ஓ செருப்ப கட்டினா பன்னீர் வந்து விளக்கமா நடந்து காமிச்சேன்னா வெந்தாமரை வீசுற மாதிரி இருக்கும் நாங்க வருத்தப்பட மாட்டோம் இன்னும் கொஞ்ச நேரம் விளக்கமா தோசை சாத்தியம் பாருங்க ஏன் தெரியுமா ஆம்பளை வந்து எல்லா விதத்திலும் பொறுமையா இருக்கிறவன் அதனால வருத்தப்படவே மாட்டான் நான் கேக்குறேன் பொறுமைக்கு சிறந்தது ஆம்பளை பொறுமைக்கு சிறந்தது பொம்பளை பொறுமைக்கு சிறந்தது ஆம்பளைன்னு பேசுவேன் சிறந்தது பொம்பளை தான் நானும் பேசுறேன் எதுல பொறுமையா இருப்ப நீங்க எதுல பொறுமையா இருக்கீங்க நாங்க எல்லா விதத்திலும் பொறுமையா இருக்கோம் நாங்க எல்லாத்துலயும் நாங்களும் பொறுமையா தான் இருக்கோம் பேச்சுக்கு வேணா பேசல நீ பேச்சு கூட நீ பேசுற பேச்சுக்கு நீ பேசுற சொல்லு என்ன ஒண்ணுமே தெரியாது மைக்க பிடிச்சிட்டு அவன்கிட்ட போய் இந்த வசனம் எல்லாம் பேசு சரியா ஒரே அடி பால் பாக்கெட் தெரிஞ்சு போயிருக்க நான் ஒரே அடி யூரின் டேங்க் தெரிஞ்சு போயிடும் பாத்துக்க எங்கிட்டு போனாலும் பொறுமையாடா என்ன என்ன கேக்குறேன் கூப்பிட காலி இருக்கு அதுக்கு இருந்தா என்ன நம்ம இப்ப கீழே இறங்கி போய் உட்கார சொன்னானே உட்கார சொல்லியாச்சு ஏன் நீ சொல்லு உன் புருஷனை உட்கார நான் சொல்லணும் யார் யா கூப்பிட்டது யாருக்கு யாரு புருஷன் அதிகமா பேசுற நீ ரொம்ப பேசுறீங்க என்ன என்ன பேசினாலும் நான் கட்டுப்பாட இழைக்காம அப்படியே சரியா நிக்கிறேன் பாத்தியல அவன் ஆம்பளை சரியா நீங்க கட்டுப்பாடு இருந்து நிக்கீங்க நான் கட்டுப்பாடு இழைக்காம என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் அதுதான் சொல்றேன் என்ன பேசினாலும் நீ கழுவி ஊத்துனாலும் ஆம்பளை வரைக்கும் எல்லா விதத்திலும் பொறுமையா இருப்பான் நான் கழுவி ஊத்துனாலும் எப்பயும் நீ ஊத்துறேடா முண்டா இந்த இடத்துல நீ ஊக்க தலையில ஏறி உட்காந்துறீங்களோ கட்டி பிடிச்சா என்ன ராஜா கட்டி பிடிச்சா என்ன சபை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு கட்டி பிடிச்சா என்ன முதல்ல குறையுது கொண்டுகிட்ட அத்தா கொண்டுகிட்டு போறேன் நான் கேக்குறேன் பொண்டாட்டியே போய் கட்டி பிடிங்க நான் தான் நினைச்சேனா பொண்டாட்டியே நீ தானடி யார் சொன்னது 5:30 வரைக்கும் அட்வான்ஸ் போட்டு இருக்கு யார் சொன்னது நீங்க சொல்றேன் கலைமூர்த்தியை கூப்பிடுங்க நாடக அமைப்பாளர் கூப்பிடுங்க ஏன் வருவாரு குடுப்பு கலைமூர்த்தி கலப்பு தெரிக்க போகுது பாரு என்ன 1000 தட்டு பேசு என்ன என் சிங்கத்தை பேசுனேன்னா உன் மசுல அரிசியா விடுவேன் வா கொட்டை அத்தே விடுவேன் நான் பாத்துக்க பரவாயில்லையா கொட்டை எடுத்து கீழே விட்டு அந்த வாயில வச்சு அடக்கிங்க ஆம்பளையும் வெக்கம் இல்லாம ஆம்பளையும் வெக்கம் இல்லாம அருப்பு கொட்டையில இருந்து பேக்கெட் கிட்டி என்னையும் பாருங்க எப்படி இதையும் பாருங்க ஆட்டிக்கிட்டு அச்சும் இல்லாம முக்கும் இல்லாம அங்க இருந்து வந்துட்டேன் திரும்ப பட்டியில இருந்து நீங்க வரும்போது நாங்க வர மாட்டோமா குண்டிய பாருங்க தேங்காய் தைக்கிறதே குண்டியா இத வச்சுக்கிட்டு மும்பிட்டு பேசு நீங்க நான் கேக்குறேன் குண்டி இருக்குல்ல அத பத்தி நீங்க பேசுறீங்க தேங்காய் நல்ல உருட்ட தேங்காய் அடக்கி பேசியா முதல்ல குண்டியும் சரி அந்த ஆளோடு வாசிக்கிற குண்டியும் சரி ஒரே குண்டிதான் அவங்க போலயே உனக்கு வராதுல என்ன ஏதாவது தண்ணியில பேசுங்க சரி குண்டிதான் கிடையாது வயிறு எங்க இருக்கு வயிறு வாயில இருக்கு முண்டை வயித்துக்குள்ள தான் இருக்கு முண்டை வயித்துக்குள்ள இருக்கு வயிறு வயித்துக்குள்ள இருக்கு இந்ததே இருக்குன்னு சொல்லணும் அதுதான் சொல்றேன் நல்ல ஒரு கேள்வி பரவாயில்ல சொல்லுங்க சரணி நீ எல்லாம் புள்ள பெத்துட்டேன்னா இங்க கனவையில ஒளி போய் பால குடுத்தேன்னா புள்ள கொடுத்துட்டால அவன் கிழிஞ்சு தள்ளிரும் ஏன் ஓன் போயாமதுல அங்கிட்டு கிழிஞ்சா தாண்டி தள்ள முடியும் நான் காட்டினா தாண்டி நீ தள்ள முடியும் ஆத்தாடி நீ காட்டி நான் ஓட்டிட்டாலும் அப்படியே இங்க புங்கு அலந்துரும் நீங்க வந்து பொழுது தள்ளிட்டாலும் கிழக்குள்ள இருந்தா இருக்கும் பேசும்
நீ நிப்பாட்டியா முதல்ல கண்டாலே அப்படி எரிச்ச மாதிரி பாருங்க. அந்த காலத்துல என்ன பெத்த ஆத்தா மாதிரி இருந்தாங்க. என்ன யாருக்கிட்ட எப்படி பேசுறீங்களோ எனக்கு தெரியாது. தரணி வந்த நிக்கி பார்த்து பேசுனேன்னு வச்சுக்கோ. குளிச்சு நீ நக்கி புடுவ. நீ நக்கி போடாடே வா. உன்னைய மாதிரி சொல்லிட்டால ரோசம் வருது. ரோசம் எதா இருந்தாலும் ரோசம் வருது. இதை பற்றி மட்டும் பேசணும். நீங்க வந்திருக்கிற தாய்மார்களையோ வேற யாரையும் பேசுறேன்னு வச்சு கிழிச்சு கேப்ப நட்டு புடுவே பாத்துக்கோ. அதே மாதிரி தான் சொல்றேன். என்னைய மட்டும் தான் பேசணும். நீ ஆம்பள வர்க்கத்தை கேவலப்படுத்த நினைச்சேன்னு வச்சுக்க. ஒப்ப மகளே வாயில நுரத்தள்ளி போயிரு. விடிய விடிய பேசுவே. நானும் வந்ததுக்கு அப்புறம் நானும் பேசுவேன். சும்மா பேசுறிய பொம்பள வர்க்கத்தை நீ கேவலப்படுத்துறீன்னு ஏடி ஓ நாகரிக நாசமா போகிறதுக்கு ஓ நாகரிகத்துல நாய பட்டுக்கிட்டு வெடுக்கு வெடுக்குது. அதுலயே புடுங்க விட சுடிதார்னு ஒரு இலவ ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டாங்க. ஆமா இந்த சுடிதார்ல மேல ஒண்ணு பொரியல என்ன அதுக்கு பேர் துப்பட்டா. உங்க முகரையில காரிக்கிட்டு தான் துப்பணும். மூஞ்சில துப்புனா அதை எப்படி போடணும் தெரியுமா முதல்ல? அதை நீங்க எப்படி பாக்கணும் தெரியுமா முதல்ல? நீ போடுற விதமா போட்டா நாங்க பாக்குற விதமா பாப்போம். பாக்குற விதமா பார்த்தா நாங்க போடுற விதமா நாங்க போடுவோம்ல. வாய்க்கு வந்தத வசனத்தை அப்படியே பேசி அப்படியே பேசி அப்படியே பேசி. ஏன் ரோசம் வந்து எனக்கு காலம் முடிச்ச மாதிரி இருந்துட்டு இதுல சாலை வச்சுக்கிறீங்க. இந்த சாலை இங்க வசிட்டத்துல வா. வா கிட்டத்துல வா. அந்த சாலை எப்படி போடணும் தெரியுமா? ஆமா எந்த பாதி போறாது கிட்டத்துல நில்லு. இதுதான் சாலைன்னு வச்சுக்க. நேர நில்லு அகட்டாம நில்லுன்னு சொல்லிட்டு நேர நில்லு. இதுதான் சாலைன்னு வச்சுக்க. நேர இப்படி நில்லுமா கிட்டத்துல நில்லுமா. போட்டு காமிக்கிறீங்களா? ஏன் அங்கே நகர்ந்துக்கிட்டே அப்புறம் இப்படி நில்லுடி. இப்படி நில்லு அப்புறம் ஒட்டியாடி அடிச்சு முடியா அப்புறம். இதுதான் சாலைன்னு வச்சுக்க. இதுக்கு பேர் இது போட்டீங்களா? இது சுடிதார்னு வச்சுக்கிறீங்க. இந்த சாலை எப்படி போடணும்னா இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி புடிச்சு முடிச்சுடலாமா? என்னையா செய்யறப்ப நீங்களே பாருங்க. நான் ஏதாவது தவறு இருக்கா சொல்ல லேசா தள்ளி நில்லுமா. லேசா பின்னாடி தள்ளிடுமா. இப்படி போட்டோமா இப்படியே போட்டோம்னா தூக்கு போட்ட மாதிரி ஆகி போயிடுவாங்க. அதுக்குதான் ஒரு மடிப்பு மடிக்கணும்னு சொல்லி காமிக்கிறேன். இங்க பாருங்க இப்படி போட்டோமா இப்படி போட்டு இங்க வாமா இங்க வா. அந்த புரிஞ்சுக்கிட்டே ஏறிக்கிட்டு போகாத. நில்லு. இப்படி போட்டோமா இந்த மடிப்பை மடிக்கிறதுக்கு இந்த கை வச்சு மடிக்கணும். அதை சொல்லி தரீமா? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ அந்த நினைப்புலயே இருக்காத. உடனே அமுக்கிறதுக்கு ஆட்டோக்காரனை கூட்டிட்டு வந்திருக்க. நீ ஒண்ணு நக்க வேணா பேசாம இரு. இங்க வா. இப்படி போட்டு இன்னும் நில்லுடி. சரியா? இப்படி போட்டு சேனத்துல அடிக்காம பொம்பளாக்காரி என்ன பொம்பளா. இப்படி போட்டு இங்க மடிப்பா. இப்படி போட்டு இப்படி மடிக்கிறது. திருத்தவனா அவன் தப்பா நினைக்கிறேன். இப்படி மறைச்சுக்கிட்டோம்னா ஏதாவது தெரியுதா? ஆம்பளை ஏதாவது பாப்பாங்களா? நீங்க மூணு விதமா மூணுதான் போவா. இதை பாப்பாங்களா இதை பாப்பாங்களா பார்க்க மாட்டாங்க. சரி இங்க வா. அப்படி போட முடியலைன்னா இப்படி இப்படிக்கே ஏறிக்கிட்டே போற இல்லையா? அவசாம சொல்ல முடியும். கிட்டத்துல நில்லுமா. அப்பதான் சொல்லி கொடுக்க முடியும். இப்படி போட்டு இந்த ஏரியாவை இப்படி கவர் பண்ணணும். இப்படி கவர் பண்ணிட்டியா? இப்படி போட்டதுக்கு பேர் தான் இந்த சாலை மானத்தை காப்பாத்துறதுக்கு அர்த்தம். சரியா? இப்படி எல்லாம் போடுறதுல வாத்தியாரு நேரம் இந்த கட்டாவி எதுக்கிட்டே வாங்கி வந்து தொலைக்குது தெரியல. நேர தூக்கு பாரு மாதிரி இப்படி போட்டுக்கிறது. இங்க தண்ணி பழம் மாதிரி கிடந்து ஆடிக்கிட்டு கிடக்கும். அப்புறம் ஆம்பளை வர தெரிஞ்சுக்கிட்டே மைத்த பிடிக்க விட்டானா ஆம்பளை செய்யத்தான் செய்வேன். ஒரு ஆள் இல்ல 50 பேரு கூட இந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு போனேன்னு ஆம்பளை செய்யத்தான் செய்வேன். அப்புறம் ஆம்பளை வர தெரிஞ்சு விட்டியா அப்புறம் மைத்த பிடிக்க விட்டியா செய்யத்தான் செய்வேன். ஏன் போற அப்படி? எதுக்கு தப்பான பார்வையில ஏன் பாக்குறீங்க? ஏன் தப்பா நீ போற பாக்குறீங்க? யாரையுமே கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி நினைச்சு பழகணும். சரியா? அக்கா தங்கச்சி என்ன தெரியா? முதல்ல பேச விட்டு பேசு. எனக்கு ரோசம் வந்துருச்சு. யாரையுமே கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி பாக்கணும். உன் அக்கா தங்கச்சி நீங்க அப்படி பாப்பீங்களா? அக்கா தங்கச்சி போனாலே அப்படித்தான் கடிப்பாங்க. கடிக்கட்டு முடிஞ்சிரு. பாருங்க ஏன் போற அப்படி? பண்ற தவிர எல்லாத்தையும் சுத்தி காமிக்க கூடாது. சரியா? இல்ல ஓ எடுத்துக்காட்டுக்கு உனக்கு தானே சொல்லி காமிக்கிறேன். எடுத்துக்காட்டு எனக்கு நீ சொல்றீங்க யாருன்னு நினைக்கிற? நீ விடிய விடிய பேசுறான் தானே. ஆம்பளையில குறை சொல்றதுக்கு ஒண்ணு கிடையாது. ஆனா பட்டியல் போட்டு விடிய விடிய உங்க பரம்பரைய கிழித்து முடியும். நான் கிழிச்சு நட்டு முடியும் பாத்துக்க. நீ கேட்க ஒண்ணுமே தெரியாம வந்த வசனத்துல அவகிட்ட தான் வச்சுக்கணும். தரணி வர இன்னைக்கு இந்த வசனத்தை இதோட பேசி என்ன ஏன் அப்படிதான் பேசுவீங்க? நீ எங்க ஆம்பளை வர்க்கத்தை ஒண்ணு கேவலப்படுத்தி பாப்பா. ஒண்ணுடா நீ வெக்கமே இல்லாம ஆம்பளை சொல்லிக்காத. வெக்கமா இல்ல உனக்குல? அந்த காலத்து ஆம்பளைங்கள்ல இந்த தண்ணியில இருந்துச்சு. இந்த காலத்து ஆம்பளைக்கு யாராவது அப்படி இருக்கா? தண்ணி
இருந்துச்சுன்னா நீ தாங்க முடியாது. நான் சொல்றது மீசையை சொல்றியா? மீசையா? இங்க பாருங்க, எதையுமே கேட்டு பேசணும். நீ எல்லாம் வெக்கமே இல்லாம ஆம்பளை சொல்லிட்டு வந்துட்டியே, அந்த 5 ரூபாய்க்கு மைட்ட போய் மீசையை வரைச்சுக்கிட்டு வெக்கமே இல்லாம திரும்ப முடியாது. வெக்கமா இல்ல? என்ன ஏன் இப்படி மீசை வளர்ந்துருக்கு தெரியுமா? திடீர்னு உனக்கு முத்தம் கொடுக்கணும் போல தோணும். நான் முத்தம் கொடுக்க வருவேன். சரி, திடீர்னு இந்த முத்தம் கொடுக்கும் பொழுது அதை லிப்ட் வாயில முத்தம் கொடுக்கறனா, அந்த நேரம் கிச்சு கொடுக்கும் போது சரி, ஆமா உனக்கு வந்து இது இந்த மீசை வந்து உன் மூக்குல விடுற ஓய் ஓய்னு இங்கிலீஷ்ல சரி அதோட முத்தம் அதே முத்தம்டா அதான் சொல்லிட்டேன் நான் அவர்தான்டா கிச்சுங்கிறாரு. நீ முத்தம் கொடுத்தேன்னு வச்சுக்கோயே, உன் பொட்டைய காயடிச்சு போய் பாத்துக்கோ. ஏற்கனவே அடிப்பாடி கிடக்கு, ஏற்கனவே அடிச்சுட்டே கிடக்கு. என்னையா என்னமா பேசுறீ? பொம்பளை என்ன நீங்க எதுவுமே தவறு பண்ணலையா? என்ன தவறு பண்ணா? என்ன தவறு பண்ணா? என்ன தவறு பண்ணனா? அடங்கிட்ட முதல்ல சபையில எதை பேசணுமோ அதை தான் பேசுறீங்க. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? நெட்ல ஆளு பண்ணிட்டு வியாபாரம் பார்க்கறக்காண்டி வந்து. என்ன வியாபாரம்? இளந்த பழம். இளந்த பழமா? எஸ். சரி நான் கேக்குறேன், கேளுங்க. இளந்த பழம் படி கணக்கா, புடி கணக்கா, குத்து கணக்கா, உலக்கு கணக்கா? என்ன படி கணக்குனா என்ன, குத்து கணக்குனா உலக்கு கணக்குனா எனக்கு புரியலையே. ஒண்ணுமே தெரியாம என்ன மைத்துக்கீங்க வியாபாரத்துக்கு வந்தா? இல்லங்க, எங்க அம்மா புடிங்கி கொடுத்து விட்டாங்க, இதுக்காண்டி நான் வந்திருக்கேன். புடிங்கி கொடுத்து விட்டாங்களா? ஆமா, ஒண்ணே என்ன உங்க அம்மா நான் மயிரா புடிங்கி கொடுத்து விட்டாங்க? ஓய், இளந்த பழத்தை புடிங்கி கொடுத்து விட்டாங்க. இளந்த பழமா? ஆமா. சரி, எங்க அம்மா மட்டும் ஒண்ணு சொல்லி விட்டாங்க. என்ன? யார் எங்கட்ட வந்து குத்து கணக்குன்னு சொல்லுமா சொன்னாங்க. ஓ ஆமா. சரி நான் கேக்குற மாதிரி தெரியா? கேளுங்க. வியாபாரம் பண்ணி வந்திருக்கேன். ஆமா. நான் கேக்குற மாதிரி தரணும். கேளுங்க. உனக்கு வித்துட்டு எப்படி வீட்டுக்கு போனா தெரியாதே? ஆமா ஆமாங்க. கேக்குற மாதிரி தரணும். கேளுங்க. 2 புடிக்கு ஒரு குத்துக்கு எவ்வளவு? என்னமா இவர அதுக்கு தான் கேட்டி ஆரம்பிச்சீங்க. படி கணக்கு, புடி கணக்கு, குத்து கணக்கு, உலக்கு கணக்கு. சின்ன பிள்ளைல வந்தானே இப்படி பேசுறீங்க. அம்மா நான் சொல்றது புரியலையா? புரியல. படி கணக்கு வேற, ஆமா. புடி கணக்கு வேற, ஆமா. குத்து கணக்கு வேற, உலக்கு கணக்கு வேற. எங்க அம்மா சொல்லி விட்டது குத்து கணக்கு மட்டும் தான் சொல்லி விட்டாங்க. நீங்க 2 புடிக்கும் ஒரு குத்துக்கும் எத்தனை கணக்கு நான் என்னையா சொல்ல முடியும்? என்னம்மா நீ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது உனக்கு. எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. குத்து கணக்கு மட்டும் தானா? ஆமாங்க. சரி குத்து வேண்டாம் வேண்டாம். 2 புடிக்கு எவ்வளவு? என்னத்தையா பிடிக்க போற? அட 2 புடிமா பழமா? புடி கணக்கு இல்லங்க, அம்மா குத்து கணக்கு தான் கொடுத்து விட்டாங்க. எதுக்கு சரி இதுக்கு முன்னாடி உங்க பரம்பரை வியாபாரியா? ஆமா, சும்மா இல்ல. யார் யார் வியாபாரம் பார்த்தாங்க? எங்க பாட்டி பார்த்தாங்க, எங்க பெரியம்மா பார்த்தாங்க, எங்க அம்மா பார்த்தாங்க, எங்க சித்தி பார்த்தாங்க, எங்க அக்கா பார்த்தாங்க, தங்கச்சி பார்த்தாங்க, நான் பார்த்துட்டு இருக்கேங்க. கேள்விப்பட்டனே. என்னது? அவங்களுக்கு பூராமே சுத்தமாவே சரிஞ்சிருச்சாமே வியாபாரம். அப்படி சொல்லுங்க. சரி இல்ல ஏதோ பரவலாம போச்சுங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பரா போய்கிட்டு இருக்கு. செல்ல பெல்லாம் சூப்பராத்தே இருக்கு. சரி ரொம்ப வேணாம், இன்னும் ஒரு 6-7 வருஷம் போட்டு அதுக்கப்புறம் சுத்தமா இறக்கிடுவாங்க. என்னத்தையா சொல்ற? வியாபாரத்தை அப்படி சொல்லுங்க. சரி நானும் வியாபாரம் தான் பண்றேன். நீங்க என்னங்க வியாபாரம் பண்றீங்க? புளியப்பழ வியாபாரம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எப்படி நாங்க தந்துங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே. எத்தனை புளியப்பழத்தை காலி பண்ணீங்க? புளியப்பழமே பிடிக்குதான் சொன்னீங்க. யாருக்குமே புளியப்பழம் எச்சு கூடாது. பழம் இங்க ஒரு நேர பழமா சாப்பிடணும். சரி, ஒரு நாள் கோண பழத்தை சாப்பிட்டா கதவாயில போய் இடிக்குது. அதனால நீனு ஒரு வியாபாரி, நானும் ஒரு வியாபாரி. ஆடிப்பாடி வியாபாரம் பண்ணலாமா? நீங்க எப்படி தோப்பு வச்சிருக்கீங்களா? எப்படி தோப்பு தோப்பா? பெரிய தோப்பே இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமா. அப்ப பெரியவங்க சம்சாரி. ஆமா ஆமா. அதனால ஆடிப்பாடி வியாபாரம் பண்ணலாம்ல? பண்ணலாம். ஆடினா ஆடுவீங்கல்ல? ஆடுவீங்க. பாடுனா பாடுவீங்க? பாடுவீங்க. ஓடுனா ஓடுவீங்க? ஓடுவீங்க. உட்கார்ந்தா உட்கார்ந்து. படுத்தா படுத்துக்கிட்டே ஆடுவீங்க. நின்னா நின்னுக்கிட்டே ஆடுவோம். அடி ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோசாப்பு சேலக்காரி, அடி ரோசாப்பூ சேலக்காரி, அடி நீ கெட்டுமா போகட்டுமா, அடி நீ கெட்டுமா போகட்டுமா, அடி பொறந்து நிக்கிற தரணி குட்டி, அடி வளர்ந்து நிக்கிற தரணி குட்டி, குடி 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 குடி. இது நல்ல செவத்த குட்டி, இது நல்ல செவத்த குட்டி, நல்ல கொழுத்த குட்டி, இது நல்ல கொழுத்த குட்டி, சைசான குட்டி, சைசான குட்டி, தோதான குட்டி, சோதான குட்டி, சுத்தமாவே இல்லாத குட்டி. எது இல்லாத குட்டி? டைல்ஸ் போயிச்ச மாதிரி ஒரே மாதிரி இதை முடிக்கிட்டு ஆடுவோம். கண்டங்கது தகலை எத்துருக போட்டு கூட
ஏறிக்க. இந்த இடத்துல எங்க ஏறிக்கிட்டு வரீங்க? ஏன் உன்னைக்கு தெரியாம அப்புறம் எங்க வருது? எங்க போறீங்க? அப்பதான் போ. உங்க அப்பதான் உங்க ஐயா போட்டங்கடி. கொஞ்சம் வயசு குமரி பிள்ளை, கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமில்லை. கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமில்லை. நெடுந்தூரம் போக வேணாம், யாரும் நினைக்கும்படியே நடக்க வேணாம். கண்ணானே கமலம் ஏ ராமர பூத்திருக்கு நாம ராமரு நீ வாங்கி வாங்க. ஒட்டர பணியில மானே உனக்கு கொடையா மாறட்டுமா? அடி செம்பந்தி பூமிச்ச சொன்னக்கா ஓய் ஓய் ஒத்த பள்ளத்தா அடி என்னவோ என்னவோ ஆசுரகா தடுச்ச அலையோடு என்ன விளையாடோ? பவனி வரும் மீனாட்சி வாசவச்ச ராசாத்தி ஊரோட ஊருக்குள்ள 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 வீராதி வீரமுள்ள ராஜாதி ராஜனுக்கு கோமார போடும் ஒரு திருநாள். அடிவட்ட வட்ட பாறையில குட்டி மரகரிசி திட்டையில வட்ட வட்ட பாறையில குட்டி மரகரிசி திட்டையில கத்தரிக்கா கத்தரிக்கா காம்பு கத்தரிக்கா நாராயண வேட்டத்தில நட்டு வச்ச கத்தரிக்கா கத்தரிக்க காமெடி கத்தரிக்க கத்தரிக்கா கத்தரிக்கா காம்பு கத்தரிக்கா நாராயண வேட்டத்தில நட்டு வச்ச கத்தரிக்கா அடி சின்ன சின்ன மூக்குத்தி சிங்கார மூக்குத்தி
திருவிழா உனக்கு வைக்கவாடி திருவாதூர் தேரு வைக்கவாடி திருவிழா உனக்கு வைக்கவாடி கை தட்டுங்க கரணியம்மா அட சிட்ட வாங்க தங்கப்ல கரணியம்மா என்ன மாமான்னு கேளணும் மாமா ஓ மாமா சும்மா இருயா ஏப்பா என்னடா வெறிதாய் வீதின்ற மாதிரி என்னடா சொல்லுடி என்னடா ஆச்சு சிரிச்சுக்கிட்டு சொல்லு நான் எவ்வளவு கலகலப்பா இருக்கேன் என்னடா செஞ்சாங்க கரணியம்மா சொல்லுங்கம்மா சொல்லு மாமா சொல்லு மாமா என்ன மாமா மயிறு மாமா போயா போற அப்படி சொல்லுடி அப்பதான் மூடு வருது ஓ அப்படியா சரி சரி சொல்றேன் நான் அதே மாதிரி தரணி மா 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 என்ன வாயை போட்டு பெருசா கிளப்பி வச்சுட்டாங்க கொஞ்சம் திக்குவா எப்படிதான் இருக்கும் சரி 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 ஆமா தரணி இங்கே ஆட்டாங்குடி சேர்ந்த தரணி அவர்களுக்கும் நகைச்சுவை மன்னன் ஆட்டாங்குடி இளைஞர் சார் பபுன் முத்துராஜ் அவர்களுக்கு 2 இதுக்கு 50 ஆட்டி விடுங்க அந்த ஒரு வருஷம் ஐயாசி 2 நாடகம் இருவரையும் பாராட்டி அன்பளிப்பு கொடுத்து உரிமை சேர்த்த ஏன்னா 50 ரூபாய்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அந்த 1 ரூபாயை கூட கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா அன்பு என்ன ஆட்ட முடியதானே ஏன்னா இவ்வளவு தூரம் ஜோர ஆடினோம் ஜோர கை தட்டாதான் என்ன வேணும்னா கேட்டு வாங்கப்படாது எனக்கு இதை கேட்டு வாங்கினா பிடிக்காது அங்க ரசிகர்கள் அப்படி உங்களுக்கு சரி 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 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அன்பு அண்ணா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு எங்களது மதுரை தமிழ்நாடு நாடகருடைய சங்கத்தின் சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நடிகர் வணக்கம் 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 சொல்லிடுமா கண்படுத்தி பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி மயிர என்ன மாதிரி சொல்ற ஒரு பொம்பளையா வணக்கம் சொல்லு நன்றி சொல்லு எப்படியா சொன்னா கரெக்டா சொன்னேன் கரெக்டா சொன்ன நான் சொல்ற மாதிரி சொல்லு நான் சொல்ற மாதிரி சொல்லு சொல்லுங்க எனக்கு எனக்கு அன்பளிப்பு கொடுத்து அன்பளிப்பு கொடுங்க இங்க பாரு இடுப்ப பாரு என்னைய பாரு எப்படி திரிக்கிட்டு இல்ல கொஞ்சம் பாரு திரிக்கிட்டு பொண்ணடிக்கிட்டு சொல்லு இடுப்பு நீ பொண்ணட்டு வேணா ஏதாச்சும் பண்ணணும் எதையாவது பொண்ணட்டு தொலை சரி 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 எனக்கு எனக்கு அன்பளிப்பு கொடுத்து அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த பெருமை சேர்த்த மகிழ் சேர்த்த பெருமை சேர்த்த பெருமை சேர்த்த எனது அன்பு அத்தான் எனது அன்பு அத்தான் சொல்லி தொலைடி நீ அத்தானே சொல்ல சொல்றீங்க அன்பு அத்தான் அவர்களுக்கு அன்பு அத்தான் அவர்களுக்கு எனது குத்தான வாழ்த்துக்கள் என்னது சொல்லு ஏதாவது சொல்லு அப்பதான் இல்லைன்னா 50 புடிங்கிட்டு போயிடுவாரு எனது முத்தான வாழ்த்துக்கள் நன்றி 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 அது மாமா அவர்களுக்கு மாமா இப்போ ஏதாவது சொல்லு நீ எப்படி வசியப்படுத்த போறேன்னு தெரியல எனக்கு அன்பளிப்பு ஐயே இங்க மேலைக்கு வந்துட்டா ஆம்பளையில பூரா வளர்த்து அப்படியே சுருட்டி இதுக்குள்ள போட்டுறணும் எனக்கு அதுதான் தெரிய மாட்டேங்குது என்ன பண்ண என்னதான் நீ மதுரையில இருந்து போறீங்க போறியே தெரியல அன்பு மச்சான் அவர்களுக்கு முத்தான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தண்ணியம்மா தண்ணி செய்யி ஏப்பா என்ன சிக்கன் புடுங்குதோ காதல சொல்லும் பொழுது வெக்கப்படுற மாதிரி நடிக்கணும் தண்ணி என்னம்மா உங்களை பார்த்த உடனே என்ன பார்த்த உடனே எனக்கு காதல் வந்துருச்சு நிஜமாவா காதெல்லாம் எப்படி இருக்கும் காதல்னா கருப்பா உருண்டியா இருக்கும் அப்படியே இருக்குமா என்ன கேட்கவாரு அந்த சைஸ்ல ஏய் காதல்னா என்னன்னே தெரியாதா காதல் பண்ணது இல்லையா கல்யாணம் ஆயிடுச்சா கலைபுர்த்தி மாமா உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஏய் சின்ன பிள்ளைய போய் என்னடி கேட்க 10 குழந்தை நீ 10 மஞ்சடி பால் குடிக்காத வாழ்ந்துருக்க பால் குடிக்காத பொண்ணு ஆமா அப்புறம் பால் கேட்டா என்ன பண்ணுவாங்க பால் கேட்டா உன்னை இத கேட்பாரு தாக்கி நான் கொண்டு போய் போறீங்க சே அம்மா தாக்கில கட்டி குறுக்கோட்டே நான் சொல்ற மாதிரி செய்யடா வெக்கப்படுற மாதிரி நடிக்கணும் சரியா தண்ணியம்மா என்னங்க எப்பதான் நீ நடிப்ப எப்பதான் அது வராது விட்டுருங்களேன் ஏன் உயிரை வாங்குற நீ தான் பப்புனு நான் டான்ஸ் நான் எப்படி கொண்டேன் பாரு ஓகே அடியே முத்துராணி என்னங்க I love you
லவ் யூ பேபி. இப்படி வைக்கப்படும் அப்பத்தே ஆம்பளைக்கு 108 டிகிரி கண்ணு நிற்கும். தோல் கட்டு மாதிரி படக்கு தூக்கும். நீ இப்படி நின்னா மசிலோட ஆசை வராது. என்னுடைய காதல் எப்படி அப்படி காதல் சொல்லவா? சொல்லிடுவா. கிளையிலும் கிளையே என்னை தானாட்டு விசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அடிக்கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே கிளையே என்னை தானாட்டு விசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அடிக்கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே ஹலோ மகளே ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான் மன்னவரு மன்னவருதான் அல்லது மன்னவரு மன்னவருதான்
நிற்கும் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நீரோ போதுதான் நீ தூங்கும் நிலவும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் கோழிதான் என்னோடு நூலும் இல்லை என்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை என்னோடு வாழும் இல்லை காத்தோடு